வணக்கம். குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு முறை ராகவேந்திர அவரோட சிஷ்யர்கள் கூட ஹூக்ளி நதி வழியா போயிட்டு இருந்தாரு. அங்க எல்லாருமே ரொம்ப களைப்பா இருக்கவும் அவர் சிஷ்யர் எல்லாரையும் ஓய்வெடுக்க சொல்லிட்டு அங்க மேடை மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அது மேல அவரும் போய் உட்கார்றாரு. அதை பார்த்துட்டு அந்த இடத்தோட காவல்காரன் அவர்கிட்ட வேகமா ஓடி வந்து ஓய்வெடுக்கிறதுக்கான இடம் கிடையாது, தயவு செஞ்சு வேற இடத்துல போய் உட்காருங்க அப்படிங்கவும் அதுக்கு இவரு ஏன்பா இங்க உட்கார்ல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். தப்பு எதுவும் இல்லைங்க, இது முகமதியர்கள் இறந்தவங்களை சவ அடக்கம் பண்ற இடம் அப்படிங்கிறாரு. அதனால என்ன அப்படின்னு கேட்டதும், நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு கீழே தான் சாவனூர் நவாபோட மகனை இப்போதான் அடக்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனாலதான் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னதும், அந்த பையன் எப்படி இறந்தான் அப்படின்னு கேட்டதும் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். எப்போ அப்படின்னது, நீ காலையில தான். அப்படியா, இந்த கலரை நீ பிரிச்சு எடுத்த அப்படின்னா அந்த நவாபோட மகனை நான் பிழைக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த காவல்காரனும் உங்களை பார்த்தா இதோ மகான் மாதிரி இருக்கு, உங்களை ஏதாவது கடிந்து பேசவும் எனக்கு மனசு வரல, எப்படி இறந்தவனை பிழைக்க வைக்க முடியாதோ அடக்கம் பண்ணவன அப்படின்னு கேட்கிறான். கலரை பிரிச்சா தானப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. உடனே கொஞ்ச நேரம் யோசிக்கிறவன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவாப் கிட்ட ஓடுறான். அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னதும் முதல்ல நவாபுக்கு கோவம் வருது. இருந்தாலும் தன்னோட மகனை பிழைக்க வச்சிருவாரோ அப்படிங்கிற ஆசையில போய் கல்லறை பிரி அப்படிங்கிறாரு. அந்த நவாபும் அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த காவல்காரனும் கல்லறையை பிரிச்சு அவரோட மகனை வெளியே எடுக்கிறான். கொஞ்ச நேரம் ராகவேந்திரர் அந்த நவாபோட மகனையே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் கண்களை மூடி தன்வந்திரி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்குலாம் எந்த பாம்பு கடிச்சு அந்த சிறுவன் இறந்தானோ அதே பாம்பு அங்க வருது. எந்த இடத்துல கடிச்சதோ அந்த இடத்துல வாய வச்சு விஷயத்த எல்லாத்தையும் வெளியே எடுக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து அது போயிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த பையனும் உயிரோடு எழுந்துடுறான். ரொம்ப சந்தோஷப்பட்ட சாவனூர் நவாபுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கிருஷ்ணாபூர் அப்படிங்கிற கிராமத்தையே மானியமா எழுதி கொடுக்கறாரு. ஆனா ராகவேந்திரரை வெறுத்த சிலர் இவர் இப்படி செய்யறது போலித்தனமானது, இது நிஜம் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அதுக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றவும் முடிவு பண்ணாங்க. அதுக்காக ஒரு சிறுவனை இறந்த மாதிரி நடிக்க சொல்லி அவர் வர்ற வழியில அந்த பையனை போட்டுட்டு இவன் இறந்துட்டா அவனை பிழைக்க வைங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அங்க நடந்ததை உணர்ந்த ராகவேந்திர இந்த பையனை பிழைக்க வைக்க முடியாதுப்பா, உண்மையிலே இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பிழைக்க வைக்க முடியாதுன்னு இவங்களும் கேட்கறாங்க. இல்ல நிஜமா அவன் இறந்துட்டா பிழைக்க வைக்க முடியாது, அவனோட காலம் முடிஞ்சது அப்படிங்கிறாரு. இந்த பதில தான் அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்க பொதுஜனங்கள் எல்லாருமே கூப்பிடுறாங்க. இந்த ராகவேந்திர நிஜமாவே யாரோட உயிரையும் பிழைக்க வைக்கல, இவரே ஆட்களை ஏற்பாடு பண்ணி தான் இந்த மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காரு. அதை நாங்க உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த பையன் இறந்துட்டதா அவங்க முன்னாடி நடிக்க வச்சோம். இப்ப அந்த பையனை நாங்க எழுப்புறோம். இதுக்கு முன்னாடி ஆட்களை வச்சுதான் அவர் பண்ணிருக்காரு, இந்த பையன் தெரியாதனாலே இவனை பிழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாது இவரை பத்தின உண்மைகளை எல்லாருக்கும் சொல்லுங்க, இவர் மேலும் இவரை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதை கேட்டு சுத்தி இருந்த ஜனங்களே கூட இவர் மேல சந்தேகப்பட்டு இவரை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை அடிச்சது போது எந்திரா அப்படின்னு எழுப்புறாங்க. ஆனா அந்த பையன் எந்திரிக்கல. திரும்ப திரும்ப அவனை கூப்பிட்டோம், அவன் எந்திரிக்காம போகவும் விளையாட்டு வினையா போயிடுச்சோ அப்படின்னு மூக்கு பக்கத்துல கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. மூச்சு காத்து நின்று போனது அப்பதான் தெரியுது. ராகவேந்தர் கிட்ட கதறி அழுகிறாங்க. நிஜமாவே அவன் இறந்துட்டு அவனை பிழைக்க வைங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதிசயங்களை காட்டுறது என்னோட நோக்கம் கிடையாது, இறந்தவங்களை பிழைக்க வைக்கணும் அப்படிங்கறதும் என்னோட நோக்கம் இல்லை. ஆனா தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்துறதும் நம்மளுடைய மந்திரங்களுடைய சக்தியை உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக தான் முன்னோர்கள் சன்னியாசிகளுக்கு இந்த மாதிரி யாத்திரைகளுக்கான வழிவகைகளை பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலர் பிழைக்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது உறுதியான காரண காரியங்கள் இருக்கும். அதனால தெய்வத்தை நம்புங்க, நல்லதே நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்புறாரு.